நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். கிட்ஸ் ஸ்பெஷல் பச்சை பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு ஒரு கை சின்ன வெங்காயம், 4லேருந்து 5 பூண்டு பற்கள், சின்ன துண்டு இஞ்சி, வதக்கிறதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அந்த அரைக்கிற பொருளோட ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சும் பண்ணலாம். இதே போல் காரத்துக்கு 4லேருந்து 5 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் முந்திரி பருப்பு ஆப்ஷனல். இப்போ இந்த சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, புதினா, மல்லி இது எல்லாத்தையும் கொரப்பாக அரைக்கணும். வழுவழுன்னு அரைக்கக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 10 நிமிஷத்துக்கு முன்னாடி கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கு. இதே போல் நீங்கள் சீரக சம்பா அரிசிலையும் பயன்படுத்தலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. நான் அதுக்கு பதிலாக 1/2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் அளவு வந்து கம்மியாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து புலாவ் தேங்காய் பால் சாதம் மாதிரி ஆகிடுங்க. நம்ம இன்றைக்கி ஜூஸ் குடிக்கிற டம்ளரில் தான் அரிசி எடுத்துருக்கு. அந்த டம்ளர்லேயே பார்த்திங்க அப்படின்னா 1 டம்ளர் எடுத்துகிட்டு அந்த 1/2 டம்ளர் தேங்காய் பாலையும் சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதே அளவுகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தாராளமாக 3லேருந்து 4 பேர் வந்து சாப்பிடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா மிக்சியில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து மறுபடியும் லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அரிசியும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பால் புலாவ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ்லையே டக்குன்னு குவிக்காக பண்ணி முடிச்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஆப்டாக பண்ணிடலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து அதில் சீரகம், ஹோல் ஸ்பைசஸ் வந்து பட்டை, பேலீஃபு, ஒரே 1 டீஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல். வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு இந்த வெங்காயத்தை வந்து வதக்கி எடுத்துடலாங்க. சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்தோட டேஸ்ட்டும் இன்னும் நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வெங்காயத்தை வந்து வதக்கிடலாம். அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்தில் இருக்கிற ஒரு ஸ்வீட்னஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த புதினா பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கிறலாங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கிட்டு நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட் இந்த மாதிரி சேர்க்கும்போது அடுப்பு தீயை வந்து கட்டாயம் சிம்மில் வச்சுட்டு சேர்க்கணும். இல்லை அப்படின்னா சட்டுன்னு வந்து அடி பிடிச்சிரும். இப்போ புதினா, மல்லி அந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது கூடயே தேவையான அளவு கல்லுப்பு அல்லது தூளுப்பு பயன்படுத்தி ஒரு 2 நிமிஷம் இதில் இருக்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வதக்கியாச்சு. நம்ம சொன்ன மாதிரியே 1.5 டம்ளர் வந்து இதுக்கு ஊற்றணும். 1 டம்ளர் தண்ணி, அது கூட 1/2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரும்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பபுள் வந்தோடனே ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் சேர்த்து கரெக்டாக இந்த அரிசியோடு மூடி உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு அதை அப்படியே விட்டுறலாம். விட்டுட்டு ஸ்டீம் அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி போட்ட அந்த கிளிப்பு வந்து எப்படி மிஸ் ஆகிடுச்சுங்க. கரண்ட்டு வந்து இடையில போயிடுச்சு. அது எப்படி போச்சுன்னு தெரியலை. பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. நான் வந்து அரிசியும் போட்டு கரெக்டாக ஒரு விசில் விட்டு இதை எடுத்துகிட்டு இப்போ குக்கர் வந்து அதுக்கப்புறம் கரண்ட்டு வந்துருச்சு. குக்கர் மூடியை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில்லாம் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஸ்டீம்லாம் அடங்கியிருக்கு. எப்படி நம்மளுக்கு வந்து புலாவ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து செஞ்சு கொடுங்க. பச்சை பட்டாணியில் இல்லாத சத்தே கிடையாது. அவ்வளோ வந்து ஒரு சத்துள்ள இது வந்து பச்சை பட்டாணி. இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேரட்டும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கும் போதே எவ்வளோ ஒரு எம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. மேலே வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த நெய்யே நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடியில் கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோ பொலன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது கூட நீங்கள் வந்து ஒரு உருளைக்கிழங்கு வறுவல், காலிஃப்ளவர் 65 அல்லது ஒரு சிப்ஸு எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கட்டாயம் நீங்களும் இந்த அளவுகளோட இந்த க்ரீன் பீஸ் புலாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.